ஒரு 2-3 வருடங்களாக இந்த பகுதி வாழ் மக்களிடம் பேசி இந்த ஒரு அற்புதமான இந்த கலையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகுதி வாழ் மக்களுக்கு முதல் முறையாக 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இன்னைக்கு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய 5 வயது குழந்தைகள் 7 வயது குழந்தைகள்லாம் ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் கலந்துட்டு அதை வின் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. திரு ஆர்பிஎஃப் பயிற்சியாளர் சார் எங்கேருந்தா மேடை அருகே வரணும். அவரோட பேர் கொஞ்சம் சொல்லுங்க. நான் அவருடைய பேர் சொல்றதை விட அவர் யாருன்னு சொல்லிட்டு அவரே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவர் எப்படி இந்த கலையில் அவருக்கு ஆர்வம் பிள்ளைங்களை வளர்க்குறான்றதை அவரே சொல்லுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பெயர் பிரகாஷ். நான் ஆர்பிஎஃப்ல அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நானும் இந்த பகுதியில் குடி ஒரு 4 வருஷமாக இங்கே வசிக்கிறேன். என்னுடைய ஓய்வு நேரத்தில் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த வீர விளையாட்டான மல்லர் கம்பத்தை கற்றுக் கொடுத்து இந்த பிள்ளைகள்லாம் தேசிய அளவிலான போட்டியில் பல பதக்கங்களை வென்றிருக்காங்க. மாநில அளவிலான போட்டியிலையும் பல பதக்கங்கள் வென்றிருக்காங்க. இப்போ கூட உத்தரகாண்டில் நேஷனல் கேம்ஸ் நடக்க போகுது. அந்த கேமுக்கும் இங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க. லாஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் அந்த கேலோ இண்டியாவிலையும் நம்ம பசங்க மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தமிழர்களுடைய பாரம்பரியமான வீர விளையாட்டில் இந்த மல்லர் கம்ப விளையாட்டு ஒன்று இது மறைஞ்சிடுச்சு. இதுக்கு திருப்பி புத்துயிர் கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு இது இலவசமாக எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரே நோக்கத்தோட இந்த கலையை இலவசமாக நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி இந்த கலையை இங்கே செஞ்சதில் எனக்கு ரொம்ப பெருமை. ஐயா அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி இங்கே ஒரு சின்ன இதே மாதிரி ஒரு டிஸ்பிளே பண்ணேன் கீழே. அப்போ இதை இங்கே கேட்டுட்டு இந்த பகுதியிலேருந்து ஷாம் அப்படின்ற ஒரு தம்பி ஒரு வருஷமாக கற்றுக்கிட்டாரு. இப்போ அவரு செஞ்சார். பார்த்தீங்க இப்போ கிரேஸ் அப்படின்னு ஒரு பாப்பா இங்கேருந்து இதை இங்கே டெமோ பார்த்துட்டு கற்றுக்கிட்டு இப்போ அவங்களும் செய்ய போகிறாங்க. இப்போ பாய்ஸ் பண்ணாங்க. அதே போல் இப்போ கேர்ள்ஸும் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன செட்டிங்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே இந்த சிலம்பம் முடிச்சோடனே நம்ம செய்ய போகிறோம். இருந்து அதையும் பார்ப்போம். நன்றி. அனைவருக்கும் ஒரு இதுல ஷாம் நம்ம ஜெகத் நகர்ல 10வது வசிக்கிற ஒரு கரகோஷம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.